ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருண்டை குழம்பு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நியூலி மேரிட், ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணுறவங்க, பேச்சுலர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றது நல்லா புரியும். சரி வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் உருண்டைக்காக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போது இதில் 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து கடலைப்பருப்பு வச்சு மட்டும் பண்ணுவாங்க, சோரம்பருப்பு வச்சு பண்ணுவாங்க. நான் அதனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். கூடவே இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் இதுவாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம உருண்டைக்கு கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியே சின்ன சின்ன உருண்டையா உருட்டி இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் வந்து ஒட்டாமல் வரும், இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும் தட்டில். இதில் வந்து உருண்டைகளை வந்து உருட்டி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைஸில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெந்தயம் ரெண்டுமே ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, நல்லா வெடிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். எப்பவுமே இந்த குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமே ஃபுல்லாக போடுறேன்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக சின்ன வெங்காயமே போடலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கலந்து போடுறேன். இப்போ நல்லா வதக்கணும். இதுவுமே நல்லா வதங்கி வரணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஏன் இப்போ சேர்க்குறேன்னா, இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது. வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன்.
உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். புளி கம்மியா சேர்க்கிறவங்க தக்காளி நிறைய சேர்த்துக்கோங்க. புளி நிறைய சேர்க்கிறவங்க தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிடும் குழம்பு. நான் வந்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். ஏன்னா அப்பதான் நல்லா இது வந்து நல்லா வதங்கி வரும். பார்த்தீங்களா, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதுல குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, குழம்பு மிளகாய்த்தூள், அதுல வந்து நான் வந்து 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நான் மஞ்சப்பொடி போட்டுட்டேன், அதை நான் வந்து வீடியோவில் காட்டல, ஆனால் மஞ்சப்பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம புளி வேற ஊற்ற போகிறோம். அதனால தண்ணி ரொம்ப குழம்பு தண்ணி ஆகிடக்கூடாது. அதனால அளவாக பார்த்து ஊற்றணும். நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உருண்டை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. உருண்டை வந்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டா போதும், இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்ப பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி ஊற்றணும். முதலே நம்ம வந்து புளியை வந்து ஊத்திடக்கூடாது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. ஸோ அதனால இந்த ஸ்டேஜில் உருண்டையை சேர்த்துக்கலாம். ரொம்ப சுண்டினதுக்கப்புறம் உருண்டையை போட்டாலும் குழம்பு வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருண்டையை சேர்த்துக்கினா கரெக்டாக இருக்கும். உருண்டையை போட்டுட்டு கொஞ்சம் லேசாக கிளறி விடுங்க, இல்லைனா உருண்டெல்லாம் உடஞ்சிரும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி சேர்க்குறோம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் ஏற்கனவே நிறைய சேர்த்துட்டதுனால நான் இதில் விடலை. இப்போ பாருங்க, எண்ணெய்லாம் மேலே வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். உருண்டை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த குழம்போட ஃப்ளேவர் எல்லாம் அந்த உருண்டையில் வந்து இறங்கும். இப்போ நம்ம இறக்கிக்கலாம் ஸ்டவ்ல இருந்து. இதை ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாம். நம்மளோட உருண்டை குழம்பு இப்போ தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.